அடுத்தபடியாக நாம் மேடையில் காணவிருக்கும் விருது பெறும் நபர் காயம் எத்தனை இருந்தாலும் கடமை முக்கியம் என்னும் வீராங்கனை. இவரை பற்றிய ஒரு அழகிய தொகுப்பு இதோ. தைரியம் என்றால் என்ன, எதிர்வினை என்னவாக இருக்கும் என்று சற்றும் சிந்திக்காமல் வாழ்வதா? இல்லை. நாம் செல்லவிருக்கும் பாதையில் வலி, வேதனை, ஆபத்து, அச்சுறுத்தல் இவை எல்லாம் உண்டு என நன்கு அறிந்து களத்தில் நிற்பதுதான். காயங்கள் பல ஏற்படினும் காலம் அதை பார்த்து கொள்ளும், கடமையை நாம் ஆற்றுவோம் என வாழும் ஒரு காக்கி சட்டையின் கதை இது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தாலுகா அருகே உள்ள மோவூர் கிராமத்தில் திரு ராமலிங்கம், திருமதி ஞானம்மாள் தம்பதியருக்கு இவர் இளைய மகளாக பிறக்கும் பொழுது அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, இந்திய வரலாற்றின் மிக கொடூர தாக்குதலில் தன் மகளும் பாதிக்கப்படுவார் என்று. 1970களில்தான் காவல்துறையில் பெண் காவலர்களும் தேவை என அவர்களின் முக்கியத்துவம் உணர்ந்து பெண்களை காவல்துறையில் பணியமர்த்த தொடங்கினர். அப்பொழுது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உடற்பயிற்சி ஆசிரியராக வேண்டும் என்ற எண்ணத்தில் உடற்கல்வி பாடப்பிரிவிலே முதுகலை பட்டம் படித்து வந்த இவரை, நீ ஏன் இதற்கு விண்ணப்பிக்க கூடாது என இவரது அண்ணன் கேட்ட கேள்வியின் விளைவாக தமிழகத்தில் மகளிர் பிரிவு காவலராக விண்ணப்பித்த எண்ணற்றோர்களுள் உடற்தகுதி, எழுத்து, தேர்வு என பல கட்டங்களை தாண்டி 1981 தேர்வான 77 பெண் போலீஸ் அதிகாரிகளில் இவரும் ஒருவர். அந்த காலகட்டத்தில் காவல்துறையின் மகளிர் பிரிவின் பணிகள் விமான நிலையங்களில் பெண் பயணிகளை சோதிப்பது, பெரிதாக மக்கள் கூடும் திருவிழாக்களிலோ அல்லது நிகழ்ச்சிகளிலோ பெண் பார்வையாளர்கள் பகுதியில் பந்தோபஸ்து பணிகள் செய்வது, பெண்கள் மற்றும் 18 வயதுக்கு உட்பட்ட இளம் குற்றவாளிகளை கைது செய்வது மற்றும் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்வது மற்றும் பெண்களை விசாரிப்பது போன்றவை ஆகும். இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு தமிழக காவல்துறையின் பெண் காவலரின் எண்ணிக்கை மொத்தம் 82 பேர் மட்டும்தான். இவர் காவல்துறையில் இணைந்து சரியாக 10 ஆண்டுகளில் நடந்தேறியது இந்திய திருநாட்டையே புரட்டி போட்ட அந்த கோர சம்பவம். 1991 ஆண்டு மே 21 காஞ்சிபுரம் மாவட்டம் தலைமை காவல் நிலையத்தில் உள்ள ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு கான்ஸ்டபிள், 10 அதிகாரிகள் கொண்ட இவரது மகளிர் பிரிவிற்கு 12 மணி அளவில் அழைப்பு வந்தது. மாலை 4 மணி அளவில் கூட்டம் நடக்கும் இடத்திற்கு இவரும் இவருடன் சந்திரா என்ற பெண் காவலரும் வந்துவிட்டனர். அப்பொழுதுதான் மக்கள் கூட்டம் அரங்கிற்குள் மெல்ல வர தொடங்கினார்கள். மணி 5, 6, 7 என நகர நகர கூட்டம் கடகடவென அலைமோத தொடங்கிவிட்டது. பேச வருபவரோ நாட்டின் மிக முக்கிய தலைவர், தைரிய தாயின் தவ புதல்வர், அனைவரது மனம் கவர்ந்த அன்பு தலைவர், இளைஞர்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய இளம் சிங்கம், இந்திய திருநாட்டின் கணினி புரட்சிக்கு வித்திட்டவர், நம் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வழித்தடமிட்டவர், பெண்களுக்கு கிராம ஸ்வராஜ்யத்தில் 33% இட ஒதுக்கீட்டினை முதலில் கொண்டு வந்து மகளிர் மேம்பாட்டிற்காக சமூக புரட்சி செய்த செம்மல், பொருளாதார விரிவாக்க கொள்கைக்கு வித்திட்டவர், இன்னும் இளைஞர்களுக்கான எண்ணற்ற திட்டங்களை வகுத்து கொடுத்து சுய விருத்தியும் தொழில்முறை வளர்ச்சியும் பெற்ற நவ இந்தியாவிற்கான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்ட அருமை தலைவர், முன்னாள் பாரத பிரதமர், அன்னை இந்திராவின் தலைமகன், பாரத ரத்னா திரு ராஜீவ் காந்தி அவர்கள். கூட்ட அரங்கிற்குள் அவரது வாகனம் வந்து நிற்கும் நுழைவாயிலுக்கும் மேடைக்கும் இடையே சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. மணி 6 ஆகிவிட்டது. வரவேற்பு வரிசையில் பெண்கள் கூட்டம் சற்று அதிகமாகிவிட இவரும் சந்திரா அவர்களும்
கூட்டத்தில் பெண்கள் அமர்ந்திருந்த பகுதியில் இருந்து வரவேற்பு வரிசைக்கு மாற்றப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் முன் அனுமதியின்றி அந்த வரிசை அருகே வர முயன்ற சிலரை விசாரித்து, நீங்கள் இங்கே நிற்க அனுமதி இல்லை, சென்று விடுங்கள் என இவர் கூறி அனுப்புகிறார். அவர்களும் பின் சென்று வேறு பகுதியில் நிற்கிறார்களா என நோக்குகிறார். இளம் தலைவர் சென்னையில் இருந்து வழி நெடுகிலும் மக்களின் வெள்ளத்தில் அவர்களது அன்பு வரவேற்பை பெற்றுக்கொண்டு மற்ற கூட்டங்களை முடித்துவிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் வர நேரமாகிறது. சரியாக இரவு 10:10 வான வேடிக்கை மேளதாளம் முழங்க சத்தம் கேட்கிறது. அனைவரும் உணர்ந்து கொண்டனர், இளம் தலைவர் ராஜீவ் காந்தி விழா அரங்கிற்கு வந்து விட்டார் என. அந்த சத்தம் கேட்டவுடன் கூட்டம் பெருமளவில் முந்துகிறது. முதலில் தனது தாயாரின் சிலைக்கு மாலையிட்டார். நாள் முழுவதும் பிரச்சாரம் செய்த போதும் உற்சாகத்துடனும் இன்முகத்துடனும் மக்களை நோக்கி அரங்கிற்குள் நுழைகிறார் அருந்தலைவர். அவர் நுழைந்தவுடன் மாலை அணிவிக்க காத்திருப்போர் வரிசையில் கூட்டம் நுழைகிறது. குற்றவாளிகளும் கூட்டத்துடன் கூட்டமாக அவர் அருகே வர முயற்சிக்கின்றனர். மாலைகளை பெற்று அதனை மக்களிடம் வீசியபடியே வந்த அவரிடம் சில பெண்கள் அருகே வருகின்றனர். இவர் அவர்களை பின்னுக்கு தள்ளுகிறார். அப்பொழுது ஒரு கரம் இவரை தடுக்கிறது. அது திரு ராஜீவ் காந்தியின் கரம். பெண்களை தாக்காதீர்கள், அவர்களை நான் சந்திக்கிறேன் என்பது போல் அவரை நோக்கி புன்முறுவலிட்டு ரிலாக்ஸ் என்று கூறியவுடன் திரு ராஜீவ் காந்தி அவரின் இடதுபுறம் அருகே இவர் வந்துவிட, கோகிலவாணி என்ற சிறு பெண் பிள்ளை ஒரு கவிதையை வாசிக்கிறார். அதனை தன் பொன்முகம் சிவக்க புன்முறுவலுடன் ரசித்து பெற்றுக்கொண்டார். உடனே மனித வெடிகுண்டு அணிந்த பெண் முன் வந்து சந்தன மாலையிட அவரது காலில் விழுகிறார். அந்த நொடியே 1000 பட்டாசுகள் ஒன்றாக வெடித்தது போல் அனைவரது காதுகளையும் செவிடடையச் செய்யும் பெரும் சத்தம், பார்வை மங்கச் செய்யும் பெரும் நெருப்பு ஜுவாலை. அருமை தலைவர் ராஜீவ் காந்தி துண்டு துண்டாக வெடித்து சிதற சற்று முன் புன்னகையில் சிவந்த அவரது முகம் இப்போது அவரது குருதியினால் சிவந்தது. நவ இந்தியாவின் அடையாள சின்னமாக இருந்த தலைவரின் உடல் அடையாளம் தெரியாமல் சிதைக்கப்பட்டார். பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. அதே வெடி விபத்தில் அவர் அருகே இருந்த காவலர்கள், பொதுமக்கள் என அவருடன் இருந்தவர்கள் 18 பேர். வெடி விபத்தின் மிக அருகே இருந்தமையால் இவர் கண் விழித்து பார்க்கையில் இவரை சுற்றிலும் எரிந்தும் சிதைந்தும் கிடந்த சடலங்கள், தூரத்தில் கூக்குரலிட்டவாறே பயந்தோடிய மக்கள். தனது காக்கிச் சட்டை எரிந்து கொண்டிருந்தது. கால்களில் சதை அருந்து தொங்கிக் கொண்டிருந்தது. உடலின் வலப்பகுதி முழுவதும் குண்டு துகள்கள் ஏறி இருந்தது. அந்த பரிதாப நிலையில் மீட்கப்பட்டு அவரது கை விரல்கள் அறுக்கப்பட்டு உடல் முழுவதுமாக வெந்து கொப்பளங்களுடன் மருத்துவமனையில் இருந்த போதே சிபிஐ விசாரணைக்கு இவர் ஒத்துழைப்பிட்டார். அந்த கோர சம்பவத்தில் இவரது உடல்தான் ஊனமுற்றதே தவிர உள்ளம் அல்ல. சிபிஐ விசாரணையில் குற்றவாளிகள் 5 பேரை நேரில் கண்ட சாட்சியமாக அவர்களை அடையாளப்படுத்தி தனது கடமையை ஆற்றிய பெண் போலீஸ் அதிகாரிதான் இந்த சம்பவம் நடந்த பின்னும் பயந்து பின்வாங்காமல் இன்றளவும் தன் கண்களிலும் மார்பகங்களிலும் உடலின் வலப்புறத்திலும் கால்களிலும் அந்த வெடித்துண்டின் இரும்பு பேலட் ரவைகளை உடலில் சுமந்து அதற்கு பிறகும் 27 ஆண்டுகள் காவல்துறையில் அப்பழுக்கற்று பணியாற்றி ADSPயாக உயர்ந்து
ஓய்வு பெற்று வீர தழும்புகளுடன் பலம் வரும் அனுசுயா எர்னஸ்ட் அவர்கள். நெஞ்சை உலுக்கும், கண்களை பனிக்கச் செய்யும் இந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் இந்த தருணத்தில் வீரத்திற்கான மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெருமையுடன் பெற திருமதி அனுசுயா டெய்சி எர்னஸ்ட் அவர்களை வணக்கத்துடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதினை வழங்க முன்னாள் எங்களுடைய அன்பு தலைவர், மத்திய அமைச்சர், முன்னாள் தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நான் நமது தலைவரை இழந்து அனாதையாக நிற்கக்கூடிய ஒரு இந்திய காங்கிரஸ், அது எனக்கு மிகவும், நான் பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருந்தது. பொதுவாக காவல்துறையில் அவார்டு நிறைய கொடுப்பார்கள், பாராட்டுவார்கள். உடனே தவறு செய்துவிட்டால் உடனே சஸ்பெண்ட் பண்ணுவார்கள், பனிஷ்மெண்ட் கொடுத்து விடுவார்கள். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் காவல்துறையில் நான் முழுமையாக என்னுடைய பணியை முடித்த பிறகு நான் ஒரு சாதனையாளர் என்று நம்முடைய நிர்வாக தலைவர் மெகா டிவி அவர்கள் என்னை தேர்வு செய்து இந்த இடத்தில் நிறுத்தி எனக்கு ஒரு முழுமையான வாழ்வை கொடுத்திருக்கிறார்கள். இந்த உலகிற்கு என்னோட பணியை அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இது வித்தியாசமான ஒரு பாராட்டு. என்னோட அதிகாரிகள் பாராட்டி இருக்கிறார்கள், பொதுமக்கள் பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் நான் தவறு செய்துவிட்டால் உடனே தண்டனையும் கொடுத்து விடுவார்கள். ஆனால் நான் 37 ஆண்டுகள் அப்பழுக்கற்ற முறையில் பணி செய்து நம்முடைய இந்திய முன்னாள் பிரதமர் அவர்களோடு அவர்களை காப்பாற்ற முடியவில்லையே என்ற வருத்தத்தோடு நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பெண்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கு அம்மா என்னை தேர்வு செய்தார்கள், வீராங்கனை என்று என்னை பாராட்டினார்கள். இந்த உலகத்தில் இருந்த அனைத்து பெண்களும் வீராங்கனைகள் தான், அனைத்து பெண்களும் சாதனையாளர்கள் தான். எல்லா தாய்மார்களும் என்னை போன்ற, அம்மாவை போன்ற இங்கு இருக்கக்கூடிய சாதனையாளர்களை உருவாக்கிய தாய்மார்கள் தான். அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்களும் சாதனையாளர்கள். சாதனையாளர்களை உருவாக்கியவர்கள், ஈவன் அது ஆண்களாக இருந்தாலும். ஒரு சின்ன கதை சொல்லுகிறேன். ஒரு செத்த மீன் அந்த ஆற்றோடு தண்ணீர் எந்த பக்கம் போகுமோ அந்த பக்கமே போயிட்டுருக்கும். செத்த மீன் அந்த தண்ணீர் ஓடக்கூடிய அந்த பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய மீன் தான் எவ்வளவு பெரிய அந்த ஆறாக இருந்தாலும் எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் எதிர்த்து போராடி அது முன்னேறி செல்லும். உயிருடன் இருக்கக்கூடிய மீன் தான் எதிர்த்து போராடும். அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய மீனை போன்றவர்கள். இந்த உலகத்தில் போராடிதான் நாம் ஜெயித்து கொண்டிருக்கிறோம். காட்டாறு போல எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும், பெரிய பாறாங்கல்லே இருந்தாலும் அதை உருட்டி போட்டு விட்டு அது போய் சேரக்கூடிய இடத்திற்கு போய் சேரும் அந்த காட்டாறு. அப்படிப்பட்டவர்கள் தான் பெண்கள். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள், இந்த உலகத்திற்கு உயிர் கொடுப்பவர், பல சாதனையாளர்களை உருவாக்கக்கூடியவர்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் கோய்த்துக்கூடாது, பெண்கள் தான் சாதனையாளர்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி அம்மா.
வணக்கம். ஒரு செய்தி. தலைவர் இருந்ததாக சொல்கிறார்களே என்று ஒரு செய்தி வந்தது. அப்பொழுது நான் கிருஷ்ணகிரி பக்கத்தில் நின்றது. அடுத்த நாள் அவரை வரவேற்பதற்காக ஏற்பாடுகள் செய்துவிட்டு தலைவர் ராஜீவ் காந்தி அவர்தான் அன்னை இந்திரா காந்தி இடத்திலே அழைத்து போய் தங்கபாலியனுடைய நண்பன் அவனுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க வேண்டும் என்று முன்மொழிந்தவர். அதற்கான பேச்சுவார்த்தை நடந்தபோது அவர் பெங்களூரிலே இருந்தார். இரவு 11 மணிக்கு அழைத்து நாளைக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள், உங்கள் பெயரை அன்னை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார், அறிவித்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்திலும் இந்தியாவிலும் எங்கெல்லாம் தலைவர் ராஜீவ் காந்தி பயணம் செய்வாரோ அந்த பயணத்திற்கு முன் 2 நாள் 3 நாட்கள் முன்னர் அந்த மாநிலத்திற்கு செல்கிற வழக்கம் எனக்கு உண்டு. அந்த பணி அவர்கள் கொடுத்திருந்தார்கள். எதற்கென்றால் அதிகாரிகள் செய்யும் பணியோடு அரசியல் ரீதியாகவும் அவருக்கு துணை நின்றிருக்கிறேன். அந்த மாபெரும் தலைவனை இழந்த செய்தியை இங்கே படம் பிடித்து காட்டியிருக்கிறீர்கள். உலகம் அன்று கண்ணீர் வடித்தது, இன்றும் வடித்துக் கொண்டிருக்கிறது. உன்னதமான ஒரு தலைவனை இந்த நாடு இழந்து விட்டது. ஆகவே இந்தியாவில் சமூக, பொருளாதார, அறிவியல் பூர்வமான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டை வழிநடத்திய அந்த தலைவனை நினைத்து என்றென்றும் போற்றுவோம். நன்றி. நன்றி ஐயா.